இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாஸ்டர் டெக்னிக்கல் சேனலே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட செகண்ட் சேனல். இது வந்து ஃபஸ்ட்டு சேனல் ஒன்று இருந்தது மாஸ்டர் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சேனலில் வந்து நான் பண்ண ஒரு சதி வேலை அப்படின்னா அடாப் ஃபோட்டோஷாப் இருக்கு இல்லையா, அது எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணேன். அவ்வளோதான், அடாப் கம்பெனி நம்ம சேனலை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நீங்கள் பார்த்து மாஸ்டர் டெக்னிக்கல் சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு. ஸோ நான் வந்து ஏற்கனவே வந்து இந்த யூடியூப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். எப்படி வந்து யூடியூப் சேனலை டெவலப் பண்ணுறது, தம்ப்நெயிலை பற்றி, கஸ்டம் யூஆர்எல் பற்றி, அப்புறம் வந்து ஆட்சன்ஸில் வந்து எனக்கு பேமெண்ட் வரலைன்னா எனக்கு ப்ராப்ளம்ஸ் நான் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு நான் எப்படி சொல்யூஷன் இது பண்ணேன் அப்படின்னா வந்து ஒரு செப்பரேட்டாக வீடியோ வந்து நான் தெளிவாக போட்டிருப்பேன். ஸோ என்ன மாதிரி இருக்கிற யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு அதே ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோஸ் பார்த்து அவங்க ஓரளவு சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகும். நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்லாம் நான் எப்படி வந்து கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோஸ் பண்ணி போடுவேன். அதெல்லாம் வந்து யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் வந்து அதே மாதிரி ஒரு டாபிக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம சேனல் ரெகுலர் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் தாண்டி எப்படியோ ஒரு 6 months ஆயிடுச்சு. பட் இன்றைக்கு வரைக்கும் வந்து நம்ம சேனலில் வந்து சில்வர் ப்ளே பட்டன் வரல. என்ன ரீசனுக்காக வரல அப்படின்னு சொல்லி நான் இதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணவே இல்லை யூடியூப்பில். இந்த வீடியோவில் தான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம சேனல் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் ஆன உடனே வந்து நான் பார்த்தேன், ஏதாவது மெயில் வரும், ஏதாவது சில்வர் ப்ளே பட்டனுக்கு ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது மெசேஜ் ஏதாவது வரும், அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணி நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 2 weeks கிட்ட வெயிட் பண்ணேன். 1 lakh சப்ஸ்கிரைபர் முடிஞ்சு அதுக்கப்புறமா ஆட் ஆக இன்னும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 lakh மேலே போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு. ஸோ நான் வெயிட் பண்ணேன், எதுவுமே வரல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா யூடியூபோட சப்போர்ட் டீமை வந்து காண்டாக்ட் பண்ணேன். நீங்கள் ஸ்டூடியோவில் வந்து சேட் மூலயமா நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து இமெயில் மூலமாக வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் யூடியூப் டீமுக்கு. ஸோ நான் அது காண்டாக்ட் பண்ணேன் சேட் மூலயமா. அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் 1 lakh வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 weeksலேயே வந்து உங்களுக்கு உங்களோட ஸ்டூடியோவிலே வந்து கூப்பன் கோடு வரும், அதை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வெயிட் பண்ணேன். எந்த ஒரு கூப்பனும் வந்து எனக்கு ஸ்டூடியோவில் காமிக்கலை. ஆனால் வந்து எனக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு தாண்டி 2 வாரம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு எந்த ஒரு கூப்பனும் வந்து எனக்கு ஸ்டூடியோவில் காமிக்கல. அதுக்கப்புறமும் திரும்ப காண்டாக்ட் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இன்டர்னல் டீம் கூட காண்டாக்ட் பண்ணி உங்கள் சேனல் செக் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து இன்டர்னல் டீம் ஃபுல்லாக நம்ம சேனலை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு வந்து ஒரு மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் உங்கள் சேனலை ரிவ்யூ பண்ணோம், இது வந்து இந்த சேனலில் போகிற வீடியோஸ் வந்து எங்களோட பாலிசிஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து மீறி இருக்குது உங்கள் வீடியோஸ். அதனால் வந்து இந்த சில்வர் ப்ளே பட்டன் இல்லைனா கோல்டு ப்ளே பட்டன்லாம் இருக்குல்ல 1 millionக்கு, ஸோ எதுவுமே இந்த இதுக்கு வந்து இந்த சேனலுக்கு எங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் வந்து சப்போஸ் இந்த கிரியேட்டர் அவார்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு பாலிசிஸ்க்கு ஏற்ற மாதிரி வீடியோ போடணும், இல்லைனா வந்து அந்த பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் இன்டைரக்டாக சொன்னாங்க, கிளியராக சொல்லலை. நான் கேட்டேன், அந்த மாதிரி எந்த வீடியோ வந்து உங்களோட பாலிசிஸ்க்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் தான், எந்த வீடியோ பர்டிகுலராக சொன்னீங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் செப்பரேட்டாக சொல்ல மாட்டோம். அது அந்த சேனலில் போடுற வீடியோஸ் உங்களோடது, அது நீங்கள் தான் வந்து எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணி போடணும், அது நீங்கள் தான் செக் பண்ணணும், நாங்கள் அந்த பர்டிகுலர் வீடியோலாம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ஒரு 3 monthsக்கு அந்த சேனலை ரிவ்யூ பண்ண முடியாது. ஸோ நான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து சப்போர்ட் டீமில் முடித்த அப்புறமா அதுக்கு அடுத்த 90 days வரைக்கும் நான் என்னோட வந்து திரும்ப வந்து அவங்களோட சேட் பண்ணி பேச முடியும். பட் இந்த ப்ராப்ளம் ரிலேட்டடாக ஏன்னா திரும்ப நம்ம சேனல் இந்த கிரியேட்டர் அவார்டுக்கு ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா ஆஃப்டர் 90 days தான் வந்து நம்மளால் ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ நடுவில் நான் வந்து திரும்ப வந்து என் சேனல் வந்து செக் பண்ணுங்கள், நான் வீடியோஸ் டெலிட் பண்ணிட்டேன், எனக்கு சில்வர் ப்ளே பட்டன் வரணும் அப்படின்னு சொன்னால் 90 days கழிச்சு தான் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மெசேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ திரும்பவும் நான் வந்து நம்ம எந்த மாதிரி வீடியோஸ் நம்ம
நம்ம போட்டுருமோ நான் ஃபுல்லாக செக் பண்ணேன் என் சேனலில் பழைய வீடியோஸ் 3 வருஷம் முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் வந்து ஆக்சுவலாக செக் பண்ணேன். ஸோ அதில் வந்து ஒரு வீடியோ எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னோட பழைய வீடியோஸ் பார்க்குறவங்களும் தெரிஞ்சிருக்கும், நான் வந்து அப்ளிகேஷன் சீரீஸ்லாம் போட்டிருப்பேன். ஆண்ட்ராய்டு ஆப்ஸு ஒரு 5 ஆண்ட்ராய்டு ஆப்ஸு, டாப் 5 ஆண்ட்ராய்டு ஆப்ஸு என்னெல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோவில் வந்து நான் யூடியூப் ரிலேட்டடாக ஒரு ஆப் வந்து போட்டிருந்தேன். யூடியூப்பில் வந்து நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கிறது இல்லையா, அதில் ஸ்கிப் பட்டன் வரும். ஸோ அந்த ஸ்கிப் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த ஆட் வந்து ஸ்கிப் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த ஆட் வந்து ஃபுல்லாக ப்ளே ஆகும். ஸோ அந்த ஸ்கிப் பட்டன் கூட நம்ம ப்ரெஸ் பண்ண தேவையில்ல, அதுக்கு ஒரு ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ரிவ்யூ கொடுத்துருந்தேன். அது ப்ளே ஸ்டோர்லேயே கிடையாது, ஏபிகே மூலயமா டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்கிப் பட்டன் கிளிக் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி யூடியூப்க்கு அகேன்ஸ்டாக அந்த ஒரு ஆப் வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு, அந்த வீடியோ அவ்வளோ வியூஸும் இல்லை, ஒரு 700 800 வியூஸ் தான் இருந்தது. ஸோ அதில் அவ்வளோ அர்னிங்ஸ் எதுவும் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு 90 டேஸ் கழிச்சிட்டு திரும்ப ரீரிவ்யூ பண்ணுறதுக்கு திரும்ப யூடியூபோட சப்போர்ட் டீமை காண்டாக்ட் பண்ணேன். திரும்ப அவங்க அதே டைலாகை திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சாங்க. பட் வந்து சப்போர்ட் டீமில் ஒருத்தவங்க பேசுகிறது கிடையாது, வேறு நம்பர் தான் வந்து நம்மக்கிட்ட பேச போகிறாங்க, வேறு பர்சன்ஸு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதே டைலாக்கை காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வீடியோ வந்து அகெயின்ஸ்டாக இருக்குது பாலிசிக்கு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு. நான் திருப்பி கேட்குறேன், எந்த வீடியோ சொல்லுங்கள், நான் டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்னா அவங்க எந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லவே இல்லை. நீங்கள் தான் சேனல் ஓனர், நீங்கள் தான் வந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அது என்ன தான் இருக்குது அப்படி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதோட பாலிசிஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த லிங்க்ஸ்லாம் கிளிக் பண்ணி பார்த்தா அது பாட்டுக்கு பிடிஎஃப் பேஜ் மாதிரி எக்கச்சக்க பேஜஸ் இருக்குது. நம்ம ஒன்று உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. ரொம்ப ஃப்ளஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. நம்ம என்னதான் வந்து நம்ம ஒரு கிரியேட்டருக்கு வந்து ஒரு ட்ரீமு, ஆக்சுவலாக நம்மளும் நம்ம சேனலில் இந்த கிரியேட்டர் அவார்டு வாங்குவோமா, சில்வர் ப்ளே பட்டன் வாங்குவோமா, கோல்டு ப்ளே பட்டன் வாங்குவோமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமு. ஸோ நான் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் பாஸ் பண்ணி என்னால் வந்து ஆக்சுவலாக வாங்க முடியலன்னு சொல்லி செம்மையாக வந்து டிப்ரெஸ் ஆகிட்டேன். அவங்கக்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து அவ்வளோவா இல்லை. ஒரே டைலாக காப்பி பேஸ்ட் பண்ணி என்கிட்ட சேட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க, மெயிலில் பேசிகிட்டு இருந்தாங்க. எந்த வீடியோ அப்படின்னு கேட்டாலும் கிளியராக சொல்லலை. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இருந்தது. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வந்து மற்றவங்களோட வீடியோஸை காப்பி பண்ணக்கூடாது, அதே மாதிரி வந்து பைரசி எதுவுமே இருக்கக்கூடாது. பைரசி அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு படம் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது சாஃப்ட்வேர் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது கேம்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து பெய்டாக இருக்கும். ஸோ அந்த பெய்டை வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி மற்றவங்களுக்கு வந்து அது அந்த கம்பெனிக்கு லாஸ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து யூடியூப்பில் போடக்கூடாது. அது போட்டாலும் வந்து அந்த கம்பெனி தரப்பில் வந்து காப்பிரைட் இஷ்யூ இல்லைனா வந்து ஏதாவது ஸ்ட்ரைக்கோ கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம சேனலில் அந்த மாதிரி வீடியோஸ் இல்லை. பட் ஒன்று மட்டும் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த சேனல்லே ரொம்ப நாள் முன்னாடி ஸ்டார்டிங் போட்டது வந்து ஹவு டு டவுன்லோட் பிசி கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்பர் 1 வியூஸில் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 8 lakh வியூஸ் கிட்ட அந்த வீடியோ போச்சு. ஸோ அந்த சேனலில் பர் மந்த்து மட்டுமே வந்து ஒரு 20,000 வியூஸ் கிட்ட வரும். பர் மந்த் 20,000 15,000. சம்மர் டைம் லீவ் டைம்லலாம் ஸ்கூல் பசங்களாம் அந்த வீடியோஸ் நிறைய பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அந்த வீடியோ பூஸ்ட் ஆகும். ஸோ அந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. ஏன்னா அந்த வீடியோவில் தான் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு சேனலில் வர ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் கூட வந்து அந்த சப்ஸ்கிரைபர் தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸில் கூட ஒரு 40,000 அந்த வீடியோ மூலிமா தான் வந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த அளவு ஒரு ஃபேமஸான வீடியோ. ஹவு டு டவுன்லோட் பிசி கேம் போட்டாலே என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட்டே வரும் தமிழில் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வீடியோ எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது. சரி இந்த வீடியோனால நமக்கு இந்த பாலிசிஸை நான் மீறுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நான் டெலிட் பண்ணால் என்னோடய சேனல் மொத்தமாக காலி ஆகிருமே. நிறைய விசிட்டர்ஸ் வந்து இந்த வீடியோ மூலிமா தான் என்னோடய சேனலுக்கு வருவாங்க. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும், வேறு வழி இல்லை, டெலிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிட்டேன். அந்த டெலிட் பண்ணிட்டு கூட வந்து ஆக்சுவலாக அந்த 90 டேஸ் கழிச்சு தான் திரும்ப ரீரிவ்யூ பண்ண முடியும். ஸோ எனக்கு இன்னும் வந்து 1 monthக்கான கேப் இருந்தது. அந்த வீடியோ டெலிட் பண்ண உடனே வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த் அந்த வீடியோ வந்து நான் டெலிட் பண்ணேன்.
அதுக்கப்புறமா இந்த மந்தோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி டிராஸ்டிக்கலாக வந்து என்னோடய சேனல் வந்து கீழே தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த ஒரு வீடியோவில் வந்து விசிட்டர்ஸ் நிறைய வருவாங்க. அவங்க அந்த வீடியோ வந்து அரைகுறையாக பார்த்தா கூட நம்மளோட சேனலோட மற்ற வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆகும் அவங்க ஹோம் பேஜில். ஸோ அந்த வீடியோவை நான் நம்மளோட சேனலோட மெயின் வீடியோ அதுதான், இந்த பிசி கேம் வீடியோ. அதை நான் டெலீட் பண்ண உடனே வந்து செம்மையாக வந்து நம்ம சேனலோட இது வந்து ட்ராப் ஆகிட்டே இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வியூஸாக இருந்தாலும் சரி, வாட்ச் டைமாக இருந்தாலும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராப் ஆகிட்டே இருந்தது. ஸோ எனக்கு வேறு வழி தெரியல. ஸோ அந்த வீடியோ டெலீட் பண்ணதுக்காக வந்து வேறு ஏதாவது நிறைய வீடியோஸ் பண்ணணுக்காக தான் இந்த மாதம் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறமா திரும்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days முன்னாடி நான் ஆக்சுவலாக திரும்ப ரிவ்யூவுக்கு கேட்டிருந்தேன் யூடியூப் சப்போர்ட் டீமுக்கு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப ரீரிவ்யூ பண்ணிவிட்டு ஓகே இப்போ உங்கள் சேனல் வந்து நமக்கு எலிஜிபிள் தான் இந்த கிரியேட்டர்ஸ் அவார்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அந்த கூப்பன் கோட் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து நான் ஆக்சுவலாக சில்வர் ப்ளே பட்டனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து சிச்சுவேஷன் நடந்திருக்கு நம்ம சேனலில். ஆக்சுவலாக ஒரு 6 மாதமாக இந்த யூடியூப் சப்போர்ட் டீமில் நான் அந்த டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து கிரியேட்டர் அவார்டு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பூஸ்ட் மாதிரி நமக்கு வந்து இவ்வளோ எஃபெக்ட் போட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு அந்த அவார்டு வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் ஒரு சேனல் கிரியேட் பண்ணும்போது அந்த கிரியேட்டரோட மெயின் டார்கெட்டை நம்மளும் வந்து இந்த சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுவே வந்து கிடைக்கிறதுக்கு இவ்வளோ சிக்கல் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர் தாண்டின அப்புறம் தான் தெரிஞ்சுது. இன்கேஸ் நீங்களும் உங்கள் சேனலில் 1 lakh சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டீங்க, உங்களோட ஸ்டூடியோவில் வந்து அந்த கூப்பன் கோடு வந்து காமிக்கலை அப்படின்னா வந்து நீங்கள் அந்த சேனலை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களோட சேனலோட வீடியோஸை பார்த்துக்குங்க. யூடியூபோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாலிசிஸ்லாம் அதுக்குள்ளே வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. எதுவுமே இல்லீகலாக இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாஸ்டர் டெக்னிக்கல் சேனலே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட செகண்ட் சேனல். இது வந்து ஃபஸ்ட்டு சேனல் ஒன்று இருந்தது மாஸ்டர் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சேனலில் வந்து நான் பண்ண ஒரு சதி வேலை அப்படின்னா அடாப் ஃபோட்டோஷாப் இருக்கு இல்லையா, அது எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணேன். அவ்வளோதான். அடாப் கம்பெனி நம்ம சேனலில் டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் மாஸ்டர் டெக்னிக்கல். அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஃப்ரீ சாஃப்ட்வேர் வீடியோஸ் போட்டால் கூட வந்து டேரெக்டாக கம்பெனி கம்ப்ளைண்ட் பண்ணால் எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் இல்லை, டேரெக்டாக டெர்மினேட்டே ஆகிரும் சேனலு. ஸோ அதுக்கப்புறமா க்ரியேட் பண்ணது தான் இந்த செகண்ட் சேனல் திரும்ப மாஸ்டர் டெக்னிக்கல். ஸோ இந்த சேனலில் வந்து நான் எதுவுமே சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக டெவலப் பண்ணுற வீடியோஸ் போடுறதே கிடையாது. பட் நான் போட்டது பிசி கேம். ஸோ அந்த கேம் வந்து அந்த கேம்ஸ் வீடியோ வந்து எந்த ஸ்ட்ரைக்கும் எனக்கு கிடைக்கல. பட் என்னால் வந்து இந்த கிரியேட்டர்ஸ் அவார்டை வந்து வாங்க முடியல அந்த ஒரு வீடியோனால. ஸோ அதை நான் டெலிட் பண்ண அப்புறமா தான் என்னோடய சேனல் எலிஜிபிள் ஆச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சேனலோட வீடியோஸை ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மலான கண்டென்ட் வ்ளாக்ஸு அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. பட் டெக்னிக்கலாக நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க, ஏற்கனவே வந்து அது ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டியோட வீடியோஸை நீங்கள் அப்படியே போடுறீங்க, அவருக்கு ஏதாவது லாஸ் ஆகுது அப்படின்னா வந்து அந்த மாதிரி காப்பிரைட்ஸ் இஷ்யூ, ஸ்ட்ரைக்ஸு ஏற்கனவே உங்கள் சேனலில் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணணும். இல்லை அவங்க பாலிசிஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அப்பாற்பட்ட ஏதாவது வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸை டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கிரியேட்டர் அவார்டு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சேனலுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எப்படியோ அது கையில் கிடைக்கிறதுக்கு 1 மாதம் ஆயிரும். வந்தேன் அப்படின்னா வந்து அது ஒரு செப்பரேட் அன்பாக்சிங் நிறைய பேர் போட்டாங்க. பட் நம்ம சேனலுக்கு வேணால் ஒரு சின்ன வீடியோ வந்து போடுறேன், என்னோடய கைக்கு ரிசீவ் ஆகட்டும். பட் நான் இப்போ அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம சேனலோட வியூஸ் வந்து டிராஸ்டிக்கலாக கீழே போயிட்டு இருக்குது. பட் பரவாயில்ல, இப்போதைக்கு அது போனாலும் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் போட்டு திரும்பவும் மேலே போயிடலாம். அதுக்கும் உங்களோட சப்போர்ட் தான் தேவை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா யூடியூப்பை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.